அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான படிவமான ப்ரெசைடிங் ஆஃபீஸர் டிக்ளரேஷனில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கும், அதை எவ்வாறு பூர்த்தி செய்யலாம் என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம். ப்ரெசைடிங் ஆஃபீஸர் டிக்ளரேஷனில் மொத்தம் 4 பகுதிகள் இடம்பெற்றிருக்கும். அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்ட் 1ல் டிக்ளரேஷன் பை த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த போல். போலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி நம்ம எடுக்கணும். அதில் உங்களோட அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி நேம் எழுதிக்கோங்க. அடுத்து உங்களோட போலிங் ஸ்டேஷன் நம்பரும் நேமும் எழுதிக்கோங்க. டேட் ஆஃப் போலை எழுதிக்கோங்க. இதில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இவிஎம் மிஷின் சரியான முறையில் வேலை செய்கிறது. இதற்கு முன்பு எந்த ஒரு வாக்கும் பதிவாகவில்லை. அடுத்து மார்க்டு காப்பி ஆஃப் எலக்ட்ரல் ரோலில் தபால் வாக்கு அளிப்பவர்கள் விவரம் மற்றும் தேர்தல் பணி சான்று கொண்டு வாக்களிப்பவர்கள் விவரம் தவிர வேறெந்த குறிப்புகளும் குறிப்பிடப்படவில்லை. அதேபோல் 17A பதிவேட்டில் வாக்குப்பதிவதற்கு முன்பு வேறு எந்த விவரங்களும் குறிப்பிடப்படவில்லை. அடுத்து கிரீன் பேப்பர் ஷீலில் போலிங் ஆஃபீஸர் கையொப்பமும் போலிங் ஏஜென்ட் கையொப்பமும் இடப்பட்டு ரிசல்ட் செக்ஷனானது பாதுகாக்கப்பட்டது. அதேபோல் ஸ்பெஷல் டேகில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமும் போலிங் ஏஜென்ட் கையொப்பமும் இடப்பட்டு ரிசல்ட் அண்ட் பிரிண்ட் செக்ஷனானது பாதுகாக்கப்பட்டது. அடுத்து ஸ்பெஷல் டேகில் உள்ள சீரியல் நம்பர் போலிங் ஏஜென்ட்டால் குறிக்கப்பட்டுள்ளது போன்ற தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த உறுதிமொழி எடுத்த பிறகு ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட வேண்டும். அதேபோல் போலிங் ஏஜென்ட்டும் வரிசையாக கையொப்பமிட வேண்டும். அடுத்து கையொப்பமிட மறுக்கும் போலிங் ஏஜென்ட்டின் விவரங்களை கீழே குறிப்பிட வேண்டும். அதற்கு கீழ் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட்டு தேதியினை குறிப்பிட வேண்டும். அடுத்து பார்ட் 2வில் டிக்ளரேஷன் பை த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் அட் த டைம் ஆஃப் யூஸ் ஆஃப் சப்சீக்வெண்ட் ஓட்டிங் மிஷின் இஃப் எனி. உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவின் போது இவிஎம் மிஷினில் பிரச்சனை ஏற்பட்டு புதிதாக இவிஎம் மிஷின் மாற்றம் செய்யும் பொழுது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் போலில் என்ன உறுதிமொழி எடுத்தோமோ அந்த விவரங்கள் அனைத்தும் இதிலும் இடம்பெற்றிருக்கும். வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பு கேட்கப்பட்ட அனைத்து விவரங்களும் இதிலும் இடம்பெற்றிருக்கும். இதிலும் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியின் பெயர், வாக்குச்சாவடி மையத்தின் எண் மற்றும் பெயர், தேர்தல் தேதி, புதிதாக பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்கு முன்பு வேறு எந்த வாக்குகளும் பதிவாகவில்லை. கிரீன் பேப்பர் ஷீலில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பம் மற்றும் போலிங் ஏஜென்ட் கையொப்பம் இடப்பட்டு ரிசல்ட் செக்ஷன் பாதுகாக்கப்பட்டது. அதேபோல் ஸ்பெஷல் டேகிலும் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பம் மற்றும் போலிங் ஏஜென்ட் கையொப்பம் இடப்பட்டு ரிசல்ட் மற்றும் பிரிண்ட் செக்ஷன் பாதுகாக்கப்பட்டது. ஸ்பெஷல் டேகில் உள்ள சீரியல் நம்பர் போலிங் ஏஜென்ட்டினால் குறிக்கப்பட்டது போன்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். அதற்கு கீழே ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட வேண்டும். அதேபோல் போலிங் ஏஜென்ட் கையொப்பமும் வரிசையாக பெறப்பட வேண்டும். அடுத்து கையொப்பமிட மறுக்கும் போலிங் ஏஜென்ட்டின் விவரங்கள் எழுதப்பட்டு அதற்கு கீழ் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிடப்பட வேண்டும். தேதியும் குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்து பார்ட் 3 டிக்ளரேஷன் அட் த எண்ட் ஆஃப் த போல். வாக்குப்பதிவின் இறுதியில் போலிங் ஏஜென்ட்டிடம் 17C படிவத்தில் கையொப்பம் பெறப்பட்டு தேதி, டைம் குறிப்பிடப்பட வேண்டும். அதேபோல் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் 17C படிவம் எந்தெந்த போலிங் ஏஜென்ட்டுக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர்களது கையொப்பமும் இடப்பட வேண்டும். அதேபோல் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் 17C படிவம் பெற மறுக்கும் போலிங் ஏஜென்ட் விவரமும் எழுதி ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிடப்பட வேண்டும். அதேபோல் தேதி மற்றும் நேரம் குறிப்பிடப்பட வேண்டும். பார்ட் 4 டிக்ளரேஷன் ஆஃப்டர் த சீலிங் ஆஃப் த ஓட்டிங் மிஷின். வாக்குப்பதிவு இயந்திரமான கண்ட்ரோல் யூனிட் மற்றும் பேலட்டிங் யூனிட் அதற்குரிய பெட்டிகளில் இடப்பட்டு அட்ரஸ் டேகில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் சீல் மற்றும் போலிங் ஏஜென்ட் சீல் வைக்கப்பட வேண்டும். இந்த படிவத்தில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பம், டேட் மற்றும் சீல் வைக்கப்பட்ட நேரம் குறிக்கப்பட வேண்டும். அதேபோல் சீல் வைத்த போலிங் ஏஜென்ட் விவரங்களும் குறிக்கப்பட வேண்டும். சீலிட மறுக்கும் போலிங் ஏஜென்ட் விவரங்களும் குறிக்கப்பட வேண்டும். அதன் கீழ் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட்டு தேதியினை குறிப்பிட வேண்டும். இது போன்ற முக்கியமான விவரங்களை ப்ரெசைடிங் ஆஃபீஸர் டிக்ளரேஷனில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் டெக் அருண் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.